Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் இன்று முதல் தொகுதி வாரியாக பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். தென்காசியில் இன்று காலை 9 மணிக்கு OPS பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், தென்காசியில் எந்தெந்த பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறாரு OPS? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று முதல் திமுகவுக்கு வாக்கு கேட்டு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். திமுக தலைமை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில மார்ச் 13ஆம் தேதியான இன்றைய தினம் தென்காசி, கடையநல்லூர், சங்கரன் கோவில் இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலையும் OPS தேர்தல் பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நாளைய தினம் மார்ச் 14ஆம் தேதி வாசுதேவநல்லூர், முதுகுளத்தூர், பரமக்குடி, திருவாடனை இந்த 4 சட்டமன்ற தொகுதியில திமுகவுக்கு வாக்கு கேட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுல முன்னாள் முதலமைச்சர், முக்கிய அமைச்சரவையில இருந்தவர். அவர் முதலமைச்சர் முன்னிலையில சமீபத்துல திமுகவில் இணைந்த நிலையில தென் மாவட்டங்கள்ல OPS திமுகவுக்கு ஆதரவாக ஒரு தேர்தல் சுற்று பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வகையில தான் தென்காசியில அவருடைய தேர்தல் பிரச்சாரம் தொடங்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத நிலையில அதற்கு முன்னதாக திமுகவுக்கு வாக்கு கேட்டு OPS பிரச்சாரம் செய்ய இருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பிரச்சாரத்தை தொடங்க போறாங்க. அதற்கு முன்னாடி சமீபத்துல திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் தென் மாவட்டங்கள்ல தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.